திரு அக்னீஸ்வரன், விமர்சனம் செய்வதற்கு இந்த ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா உதயநிதியை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு திரு பிரியன் சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காரணமும் இல்லை, யாரையும் அவரை குறியெல்லாம் வைக்கல. இப்போ குறி வைக்கிறதுனால அது என்ன மாற்றம் நிகழப்போதா இல்லையான்றது கேட்குறத விட, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோ, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவங்கள யாருமே குறி வைக்கவே இல்லை. அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு அந்த மாதிரி முதிர்ச்சியற்ற நிலையில் இருப்பதனால் இதை அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் திரு ஏவா வேலு மாண்புமிகு அமைச்சர், அவர் திருவண்ணாமலையில் போய் அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார். அடுத்து கேட்பாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. திரு ஏவா வேலு அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர், எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறார். ஆனால் அவரை இவருங்க போய் அறிமுகப்படுத்தி வர்றாங்க. அது மாதிரி தஞ்சாவூரில் சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறார், இது மாதிரி நீங்கள் ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து இவர் தாங்க அமைச்சருங்க அப்படின்னு பொது பிரச்சாரத்தில் சொல்றார். அப்ப இதெல்லாம் தான். இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல வேட்பாளர் அறிமுகத்துல வேட்பாளர் அவங்களுக்கு பண்ணுவாங்க. வேட்பாளர் அறிமுகம் பண்ணி இவங்க தான் வேட்பாளர், இவங்களுக்கு வாக்களிங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா, அதுதானே சொல்றீங்க. ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். ஆனா அவருடைய வயசுக்கும் அவருடைய பதவியே இதுவரைக்கும் இருந்த இடத்திற்கும் இவரை முன்னிலைப்படுத்துறீங்களே என்ன, இதுதான் பார்வை. ரெண்டாவது, இப்படி நீங்க யோசிங்களேன், அங்க இதுவரைக்கும் 2019 திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து அமைச்சராக இருந்தவர், அவரை நீக்கிட்டு இளைஞர் அணிக்கு வர்றாங்க. 2021 சீட்டு கொடுக்குறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. உடனடியாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், உடனடியாக துணை முதலமைச்சர். அடுத்த ப்ரமோஷன் என்ன? அதுதான். ஆனா இதை யாரும் பேசிராதீங்க. சட்டமன்ற உறுப்பினரா யாரு? நியமனமா? அதுதான். தேர்தல்ல வெற்றி பெற்று தானே ஆனாரு. அததான், யாரை நிப்பாட்டினாலும் வெற்றி பெறுவாங்க, ரைட்டுங்களா? ஆனா இவங்க மட்டும் 5 ஆண்டு காலத்துல இப்படி வந்துட்டீங்களே எப்படின்னு தான் கேட்கிறோம். இதே 50 ஆண்டு காலம் அங்க உழைச்சு திரு நன்னிலம் நடராஜன் மகன் எங்கே? இரா வெற்றி கொண்டான் வாரிசுகள் எங்கே? தீப்பொறி ஆறுமுகம் வாரிசுகள் எங்கே? ஒண்ணும் கிடையாது. இல்ல, இப்ப அதிமுகன்னு பார்த்தோம்னா வாரிசுகள் இல்லாத கட்சி இல்ல சார். பாஜகவிலையும் சரி, இப்போ ஜெயக்குமார், ஜெயவர்தன் இருக்காங்க, ராஜன் செல்லப்பா, ராஜ் சத்யன் இருக்காங்க, இன்னும் வருஷப்படுத்தினா நிறைய பேர் இருப்பாங்க. ஓபிஆருமே இங்க நம்ம வசதிக்கு ஏற்றது மாதிரி அங்கங்க இருக்கிறது பாஜகவில இருந்து மம்தா பானர்ஜி கட்சி இருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒற்றை வாரிசுகளே நடத்துகிறது போது அதுக்கு பேர் என்ன? வாரிசுகள் என்பது வேறு, ஒற்றை வாரிசுகளா இருப்பது வேற. திரு பிரியன் சொல்றாரு பிரச்சாரம் பண்ணு, ஆனா அது எடுபடாது அப்படின்றாரு. அது உங்கள் பார்வை. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் அவங்க பண்றாங்க. பண்றதே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி? இப்ப என்னன்னா இந்த பிரச்சாரத்தை அவரை மட்டும் சொல்றீங்கல்ல, இதுவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையோ, 21 சட்டமன்ற தேர்தலையோ, 24 நாடாளுமன்ற தேர்தலையோ என்றைக்காவது 4 அதிகார மையங்கள் என்று சொல்லுகிறாரே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், என்றைக்காவது திரு சபரீசன் அவர்கள் களத்துல வேலை செஞ்சிருக்கிறாரா? இப்ப வர்றாரே, என்ன நோக்கம்? அது மாதிரி சகோதரி செந்தாமரை மேயருங்க, ஓடி போய் எந்த பதவியில் இருக்கிறாங்க. அது மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள். அப்போ இந்த அதிகார மையங்கள் இருக்கு இல்லையா, இல்ல அது நீங்க வெளிப்படுத்துறது, அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது, குற்றச்சாட்டு வைக்கிறது உரிமை, நீங்க அது வைக்கலாம். நான் இப்ப கேள்வி என்ன அப்படின்னாக்கா, 5 வருஷத்துல நீங்க திமுக அரசை விமர்சனம் பண்றதுக்கு ஆட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இதை மட்டும் போக்கஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன? இப்போ திரு பிரியன் அவர்கள் சொன்னது, இப்போ பிரச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் தரம் தாழ்ந்து இருக்கு, கொஞ்சம் அதனுடைய குவாலிட்டி இறங்கி இருக்கு. அதுக்கு ஆரம்பம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் அப்படி இறங்குனதுதான் காரணம். எல்லா கட்சிகளும் நீ மாறி மாறி அந்த
பிரச்சாரம் அப்படி தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்க மேல இருந்து கீழே சல்லுன்னு பதவி வந்தா நேர முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னா நீங்க அவங்க ஒரு குறிப்பிட்டவங்களா இருந்தா தான் வர முடியுமா? மத்தவங்கெல்லாம் நான் கேட்ட கேள்வி வேற. என்ன கேள்வி கேட்டீங்க? அவருக்கு தெரிஞ்ச சொல்லுவாரு. பிரச்சாரம் தரம் தாழ்ந்து இருக்கு. இப்போ அதுக்கு ஆரம்பம் போட்டவர் பழனிசாமி. என்ன தரம் தாழ்ந்திருக்கு? ஆசா அவர்கள் பேசியதே இல்லையா? பேசாததுக்கு பேசியதற்கு திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? எனக்கு தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். ரகு சார் தெரிஞ்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா அவர் பேசியதற்கு பிறகுதான் அதற்குத்தான் பதிலளித்தார் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர். ஆனா திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? சரி, திரு ஆசா அவர்கள் பேசியதற்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு விளக்க பாடல் ஒன்றை எழுதினார். திரு வைரமுத்து அவர்களுக்கு ஆசா அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்குமே என்ன சம்பந்தம்? நான் ஒண்ணு சொல்லிடுறேன். 5 வருஷம் திமுக ஆட்சியை நீங்க எப்படின்னா விமர்சனம் பண்ணலாம். ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க ஜனநாயகத்துல வர்ற வழியே தவறு. நீங்க ஆட்சி அதிகாரம் என்று வேற, வந்த வழியே தவறு. ஒற்றைக்குள்ள இருக்கிற போது அதுக்கப்புறம் நீங்க ஜனநாயகத்தை எப்படி ஆற்றுவீங்க? அதுதானே இங்க கேள்வியே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா அவங்க வந்துட்டாங்க, அவர்தான் முதலமைச்சர். இந்தியாவிலே ஒரே இதுல 3 முதலமைச்சர்கள் இருக்கக்கூடியது யாராவது, இப்ப சார் சொன்னார்ல அவங்களுடைய அப்பா இது அவங்களுடைய அப்பா இது அதெல்லாம் சொன்னார்ல, கரெக்ட். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சியில் 3 முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் ஒருத்தரை சொல்ல எனக்கு புரியுது, உங்க ஆதங்கம் புரியுது. எனக்கு என்னன்னா அது இருக்கிற போது எப்படி நிர்வாகம் நல்லா இருக்கும் எனக்கு புரியுது. அப்படின்னா மக்கள் புறக்கணிக்கணும்ல, மக்கள் தேர்தல்ல வெற்றி கொடுக்க கூடாது, மக்கள் புறக்கணிக்கட்டும், அவங்க கட்சி ஆளுங்க அதை ஒத்துக்க கூடாது. எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இருக்குல்ல, எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இருக்குல்ல, தம்பி வா தலைமையேற்கவான்னு சொல்லி நடமாடும் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஒரே ஒருவர் தான். அண்ணா அவரைத்தான் நினைத்தார், நாவலர் நெடுஞ்செழியன். ஆகவே அவருடைய பெயர் நாராயணமூர்த்தி. நாராயணசாமி அவருடைய தம்பி சீனிவாசன், அவரை தான் இரா செழியனா மாத்துனாங்க. அப்படியெல்லாம் தமிழ் படித்து பண்டிதர்களாக இருந்து நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தவரை ஆக்க விட்டோமா? வரலாறு மறந்துருமா அல்லது மன்னிச்சிருமா? அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஜனநாயகமே பேச தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஜனநாயக அடிப்படையில வாரிசு அரசியல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணா முதல்ல எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்தது, நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதே தான் நானும் சொல்றேன். இப்பதான் எனக்கு பிரியன் சார் உதவி தேவைப்படுது, நீங்க அதையும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அவங்க அதை பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதை விட உங்ககிட்ட அவ்வளவு இது இருக்குது, ஜனநாயக பிழைகள் இருக்குது. அதனால அதை தப்பிப்பதற்கு தான் நீங்க இப்படி கொண்டு வர்றீங்க. நான் இப்ப கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அதிகார மையமா இருக்கிறீங்கல்ல, அந்த அதிகார மையம் என்ன பதவியில் இருக்கிறார், என்ன பொறுப்பில் இருக்கிறார்? ஆனால் மரியாதைக்குரிய சபரீசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, சகோதரி செந்தாமரை அவங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, அது மாதிரி சகோதரி கனிமொழி அவங்க ஏற்கனவே கட்சியில் இருக்கிறாங்க, உயர் பதவியில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்னன்னா, திரு சபரீசன் அவர்கள் நினைப்பது என்னன்னா, ஆந்திரா மாடல், பார்வதி அம்மா சந்திரபாபு நாயுடு, ஏன் நான் வரக்கூடாதா என்ற ஒரு மாடல். அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, எப்பா என் தந்தை என்னை உருவாக்கி விட்டார், நான் என் மகனை உருவாக்குகிறேன், இதுல என்ன பிழை இருக்கிறது? அதே மாதிரி கனிமொழி அக்கா என்ன நினைக்கிறாங்க, நான் வர்றதுல என்னப்பா தப்பு இருக்கு கேக்குறாங்க. இந்த 4 அதிகார மையங்கள் இருக்குல்ல, இதைத்தான் பியூஷ் கோயலோ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரா பேசுகிறார்கள். அப்படிதான் நாங்க பாக்குறோம். குறி வச்சு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது.